எத்தனை எத்தனை கிருபைகள் என்னை தாங்கின, எத்தனை எத்தனை இன்னல்கள் என்னை சூழ்ந்தன, அத்தனை அத்தனை நன்மைகள் என்னை சேர்ந்தன. எதுவரைக்கும் இறங்காதிருப்பி, எதுவரைக்கும் தூரமாயிருப்பி, எதுவரைக்கும் இறங்காதிருப்பி, எதுவரைக்கும் தூரமாயிருப்பி. என்ன மறக்காதீங்க, என்ன மறந்துராதீங்க, உங்க சமூகத்தை விட்டு என்ன தள்ளிராதீங்க. என்ன மறக்காதீங்க, என்ன மறந்துராதீங்க, உங்க பிரசன்னத்தை விட்டு என்ன தள்ளிராதீங்க. எதுவரைக்கும் இறங்காதிருப்பி, எதுவரைக்கும் தூரமாயிருப்பி. தூரம் ஓடின நாட்களும் உண்டு, துணிகரமாய் வாழ்ந்த நாட்களும் உண்டு. தூரம் ஓடின நாட்களும் உண்டு, துணிகரமாய் வாழ்ந்த நாட்களும் உண்டு. ஆனாலும் விட்டு கொடுக்கலையே கிருபையினா எது
உணவாயிற்று. பலன் ஒன்றும் எனக்கு இல்லையே அப்பா, கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. பலன் ஒன்றும் எனக்கு இல்லையே அப்பா. என் ஜெபத்தை ஏற்றுக்கொண்டீரே, கண்ணீருக்கு பதில் தந்தீரே. என் ஜெபத்தை ஏற்றுக்கொண்டீரே, கண்ணீருக்கு பதில் தந்தீரே. கிருபையினால் மூடிக்கொண்டீரே, விலகாத நிழலானீரே. கண்ணீரோடு நிற்கிறேன், கண்ணீர் துடைங்கப்பா. பாதை அறிய நிற்கிறேன், பாதை காட்டுங்கப்பா. கண்ணீரோடு நிற்கிறேன், கண்ணீர் துடைங்கப்பா. பாதை அறிய நிற்கிறேன், பாதை காட்டுங்கப்பா. தாசண்ணா, நிச்சயமா நம் தேவன் உங்க கண்ணீர் யாவையும் துடைப்பார். கண்ணீரோடு நிற்கிறேன், கண்ணீர் துடைங்கப்பா. பாதை அறிய நிற்கிறேன், பாதை காட்டுங்கப்பா. கண்ணீரோடு நிற்கிறேன், கண்ணீர் துடைங்கப்பா. பாதை அறிய நிற்கிறேன், பாதை காட்டுங்கப்பா. பாதை அறிய நிற்கிறேன், பாதை காட்டுங்கப்பா.
அக்கினி ஸ்தம்பமாய் வேண்டும், பகலிலே மேக ஸ்தம்பமாய் வேண்டும், இரவிலே அக்கினி ஸ்தம்பமாய் வேண்டும். மரண பள்ளத்தாக்கில் மேய்ப்பராய் வேண்டும். மரண பள்ளத்தாக்கில் மேய்ப்பராய். மரண பள்ளத்தாக்கில் மேய்ப்பராய் வேண்டும். மரண பள்ளத்தாக்கில் மேய்ப்பராய் வேண்டும். கண்ணீரோடு நிற்கிறேன், கண்ணீர் துடைங்கப்பா. பாதை அறிய நிற்கிறேன், பாதை காட்டுங்கப்பா. கண்ணீரோடு நிற்கிறேன், கண்ணீர் துடைங்கப்பா. பாதை அறிய நிற்கிறேன், பாதை காட்டுங்கப்பா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் ஈடேனில்லா நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் இந்த கூகுள் மீட்டிற்கு வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது துவக்க ஜெபம் பிரதர் குணசேகர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லா நாமத்தில் உங்களை கூகுள் மீட்டுக்கு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த அதிகால வேளையில் அங்கங்கே இருந்து வெறுவாசமுடியாக வந்திருக்கிறவங்களுக்கு பயன்படுத்துங்கப்பா. நல்லவரே சோத்திரம், வல்லவரே நன்றி செலுத்துகிறோம், பரிசுத்தரே நன்றி செலுத்துகிறோம். பரலோகத்தின் தெய்வமே சோத்திரம்பா, சோத்திரம்பா. வேதத்தை வாசிக்கும்படியாக, உங்க வார்த்தை கேட்கும்படியாக, உங்க குரலை நாங்கள் கேட்கும்படியாக உலகத்தில் வந்திருக்கிறோமாப்பா, சோத்திரம்பா. இயேசுவே நன்றி, பரிசுத்தரே என்று உலகத்தை வாசிக்கும் பொழுது உங்களுடைய வேதிகள் மாற கட்டளையிடுங்கப்பா. உங்கள் இதயத்தை வாசிக்கும் பொழுது மேற்பட்ட வேதிகள் மாற கட்டளையிடுங்கப்பா. சரீரத்திற்கு ஒவ்வொரு அவயங்களும் பரிசுத்தமாக கட்டளையிடுங்கப்பா. நல்லவருமே நாங்கள் நோக்கி பார்க்கிறோமப்பா. நோக்கி பார்க்க எங்கள் பிரகாசம் அடைந்தார்களே, சோத்திரம்ப்பா, சோத்திரம் வாங்க பார்க்கிறோம்ப்பா. பிரகாசத்தை அடையும்படியாக, உங்க பிரச்சனை உணரும்படியாக, தொடுதலை உணரும்படியாக நாங்கள் அதிகாலங்களில் ஆசையா வந்திருக்கிறோமப்பா. ஆசை வந்து எங்களை கண்ணுக்கு பார்த்து எங்களை பலப்படுத்தும்படியாக எங்களுக்கு ஒரு உற்சாகத்தாக எழுப்ப முடியாது ஜெபிக்கிறோமாப்பா. நிறுவனத்தின் அவயங்களிலிருந்து எடுத்து விடுங்கப்பா. அங்கே இருந்து ஜெபிக்கிற அங்கிருந்து விடுவாசம் பலப்படுத்துங்கப்பா. இதுவுமே சூத்திரம் அர்த்தப்பட்டிருக்கிற நிலைமை மாற்றுங்கப்பா. தத்துவத்தை தாருங்கப்பா, பயனை தாருங்கப்பா. தெய்வமே சூத்திரம்ப்பா. ஒன்று ரசித்தவரே, நாளிலே பழத்த கரத்தை கொண்டு ரசித்தவரே சூத்திரம்பா. மாறாத தேவனாவற்றிருக்கிறவரே நன்றியப்பா. மதவாத தேவனாவற்றிருக்கிறவரே நன்றியப்பா. நாங்கள் சுத்தித்து வருகிறோம்ப்பா. நாங்கள் சுத்தித்து வருகிறோமப்பா. உங்கள் சமூகத்தை நோக்கி நாங்கள் சுத்தித்து வருகிறோமப்பா. சம்பந்தம் முடியாமல் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த நிலைமை மாற உதவி செய்யுங்கப்பா. உங்களுக்கு யாரும் விடுதலை யாருக்கு உதவி செய்யுங்கப்பா. சூத்திரம்ப்பா. விடுதலை அழைப்பு பல வருஷங்களாக காத்திருக்கிறோமப்பா. தெய்வமே சரீர விடுதலை மாற்றம் நாமளும் முடியாது முழு ஆசையாக காத்திருக்கிறோமப்பா. தெய்வமே சூத்திரம்பா. குழந்தைங்களை ஆராய்ந்து அறிகிறவரே சூத்திரம்பா, சூத்திரம்பா. அப்பா ஹாலே லூயா, ஹாலே லூயா. எங்களை கண்ணோக்கி பார்க்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. திறம்பா ஒரு சிலராம நாமத்தை பயன்படுத்துகிறோம் அப்பா. ஒரு கூட்டமாக அங்கே இருந்து ஒரு கூட்டமாக நாமத்தை பயன்படுத்தி நாமத்தை பிரஸ்தப்படுத்த உதவி செய்யுங்கப்பா. சூத்திரம், ஹாலே லூயா, ஹாலே லூயா. அற்புதமானவரே சூத்திரம், அதிசயமானவரே சூத்திரம் பா, சூத்திரம், சூத்திரம். வல்லவரே நன்றி, வல்லமைக்கு எதுவுமே நன்றி செலுத்துகிறோம். வல்லவரே நன்றி செலுத்துகிறோம். ஹாலே லூயா, ஹாலே லூயா. எரேமியா 32ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா 32ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ உம்முடைய மகா பலத்தினாலும் நிறுத்தப்பட்ட உம்முடைய உயரத்தினாலும் வானத்தையும் பூமியும் அக்னீர் உம்மாலே
செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று வேதத்தில் வாசிக்கிறோமே. எங்கள் வாழ்க்கையில் அதிசயமான காரியங்களை செய்து எங்களை மகிழ பண்ணுங்கப்பா. முன்னுக்கு வந்திருக்கிறோமப்பா. நாங்கள் நோக்கி பார்க்கிறோமப்பா. பார்க்கிற ஜனங்கள் பிரகாசமடைய உதவி செய்யுங்கப்பா. நன்றி செலுத்துகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமென். தேங்க்யூ பிரதர். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்திலிருந்து இத்துடைய வார்த்தையை நாம் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அவர் தம்முடைய 12 சீசரையும் வரவழைத்து சகல பிசாசுகளை துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து. 2ஆம் வசனம். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் பிணியாளிகளை சுஸ்தமாக்கவும் அவர்களை அனுப்பினார். 3ஆம் வசனம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, வழிக்கு தடியாவது பையாவது அப்பத்தையாவது கச்சையாவது எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். 2 அங்கிகளை கொண்டு போகவும் வேண்டாம். 4. எந்த வீட்டிலே பிரவேசிக்கிறீர்களோ அங்கே தங்கி அங்கிருந்து புறப்படுங்கள். 5ஆம் வசனம். உங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எவர்களோ அவர்களுடைய ஊரை விட்டு நீங்கள் புறப்படும்போது அவர்களுக்கு சாட்சியாக உங்கள் கால்களில் படிந்த தூசியை உதறி போடுங்கள் என்றார். 6ஆம் வசனம். அவர்கள் போட்டு போய் கிராமங்கள் தோறும் திரிந்து எங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து பிணியாளிகளை குணமாக்கினார்கள். 7. அப்பொழுது காற்பங்கு தேசாதிபதியாக ஏரோது அவரால் செய்யப்பட்டவை யாவையும் கேள்விப்பட்டதும் அன்றி, சிலர் யோவான் மரித்தோரிலிருந்து எழுந்தான் என்றும், சிலர் எலியா தோன்றினான் என்றும், வேறு சிலர் பூர்வ காலத்து தீர்க்கதரிசிகளில் ஒருவன் உயிர்த்தெழுந்தான் என்றும் சொல்லிக் கொண்டபடியால் கலக்கமடைந்து. 9ஆம் வசனம். யோவானை நான் சிரச்சேதம் பண்ணினேன், இவன் இப்படிப்பட்டவைகளை செய்கிறான் என்று கேள்விப்படுகிறேனே, இவன் யார் என்று ஏரோது சொல்லி அவரை பார்க்க விரும்பினான். 10ஆம் வசனம். அப்போஸ்தலர் திரும்பி வந்து தாங்கள் செய்த யாவையும் அவருக்கு விவரித்து சொன்னார்கள். அப்பொழுது அவர் அவர்களை கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி பெத்தேதா என்னும் பட்டணத்தை சேர்ந்த வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போனார். 11. ஜனங்கள் அதை அறிந்து அவர் பின்னே போனார்கள். அவர்களை அவர் ஏற்றுக்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர்களுடனே பேசி சுஸ்தமடைய வேண்டும் என்று மென்றிருந்தவர்களை சுஸ்தப்படுத்தினார். 12ஆம் வசனம். சாயங்காலம் ஆயிரபோது 12 சேர்ந்து வந்து அவரை நோக்கி, நாம் இருக்கிற இடம் வனாந்தரமாயிருக்கிறது. சுற்றி இருக்கிற ஊர்களிலும் கிராமங்களிலும் ஜனங்கள் போய் தங்கி போஜன பதார்த்தங்களை சம்பாதித்துக் கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். 13ஆம் வசனம். அவர் அவர்களை நோக்கி, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், உங்களிடத்தில் 5 அப்பங்களும் 2 மீன்களும் மாத்திரம் உண்டு. இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் போஜனம் கொடுக்க வேண்டியதானால் நாங்கள் போய் வாங்கி கொண்டு வர வேண்டுமே என்றார்கள். 14. ஏறக்குறைய 5000 புருஷர்கள் இருந்தார்கள். அவர்களை பந்திக்கு 50 பேராக உட்காரும்படி சொல்லுங்கள் என்று தம்முடைய சீஷர்களுக்கு சொன்னார். 15ஆம் வசனம். அவர்கள் அந்தபடியே எல்லாரையும் உட்காரும்படி செய்தார்கள். 16ஆம் வசனம். அப்பொழுது அவர் அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து அவைகளை ஆசீர்வதித்து பிட்டு ஜனங்கள் முன் வைக்கும்படி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். 17. எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகள் 12 கூடை நிறைய எடுக்கப்பட்டது.
18ஆம் வசனம். பின்பு அவர் தமது சீசரோட கூட தனித்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில் அவர்களை நோக்கி, ஜனங்கள் என்னை யார் என்று சொல்கிறார்கள் என்று கேட்டார். 19. அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஞானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் பூர்வகாலத்து தீர்க்கதரிசிகளில் ஒருவர் உயிர்த்தெழுந்தார் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். 20. அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டார். பேதுரு பிரதித்திரமாக, நீர் தேவனுடைய கிறிஸ்து என்றார். 21ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் அதை ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு உறுதியாய் கட்டளையிட்டார். 22ஆம் வசனம். மேலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் படவும், முப்பராலும் பிரதான ஆசிரியராலும் வேதபரகராலும் அகாதம் நின்று தள்ளப்படவும் கொல்லப்படவும் 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்திருக்கவும் வேண்டும் என்று சொன்னார். 23. பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் தன் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். 24ஆம் வசனம். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்ளுவான். 25ஆம் வசனம். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன்னைத்தான் கெடுத்து நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? 26. என்னை குறித்து என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுகிறானோ அவனை குறித்து மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையோடும் பிதாவின் மகிமையோடும் பரிசுத்த தூதர்களின் மகிமையோடும் வரும்போது வெட்கப்படுவார்கள். 27ஆம் வசனம். இங்கே நிற்கிறவர்களில் சிலர் தேவனுடைய ராஜ்யத்தை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். 28ஆம் வசனம். இந்த வார்த்தைகளை அவர் சொல்லி ஏறக்குறைய 8 நாளைக்கு பின்பு அவர் பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணுவதற்கு ஒரு மலையின் மேல் ஏறினார். 29. அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறிற்று, அவருடைய வஸ்திரம் மென்மையாய் பிரகாசித்தது. 30ஆம் வசனம். அன்றியும் மோசே எலியா என்னும் 2 பேரும் மகிமையோடு காணப்பட்டு அவருடனே சம்பாஷணம் பண்ணி அவர் எருசலேமிலே நிறைவேற்ற போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். 32ஆம் வசனம். பேதுருவும் அவனோடிருந்தவர்களும் நித்திரை மயக்கமார்ந்தார்கள். ஆகிலும் அவர்கள் விழித்து அவருடைய மகிமையையும் அவரோடு நின்ற அவ்விரண்டு பேரையும் கண்டார்கள். 33. அவ்விருவரும் அவரை விட்டு பிரிந்து போகவும் பேதுரு இயேசுவை நோக்கி, ஐயரே, நான் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு ஒரு கூடாரமும் மோசைக்கு ஒரு கூடாரமும் எலியா கூடாரமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்று தான் சொல்லுகிறது இன்னதென்று அறியாமல் சொன்னான். 34. இப்படி அவன் பேசுகையில் ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட்டது. அவர்கள் அந்த மேகத்திற்குள் பிரவேசிக்கையில் சீசர்கள் பயந்தார்கள். 35ஆம் வசனம். அப்பொழுது இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று மேகத்தில் இருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. 36. அந்த சத்தம் உண்டாகையில் இயேசு ஒருவரை காணப்பட்டார். தங்கள் கண்டவைகளில் ஒன்றையும் அவர்கள் நாட்களில் ஒருவருக்கும் சொல்லாமல் அடக்கி வைத்திருந்தார்கள். 37. மறுநாளிலே அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு கொண்டு வந்தார்கள். 38. அவர்களில் ஒருவன் சத்தமிட்டு, போதகரே, என் மகனை கடாட்சி தரல வேண்டும் என்று உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன். அவன் எனக்கு ஒரே பிள்ளையாய் இருக்கிறான். 39வது வசனம். ஒரு ஆவி அவனை பிடித்திருக்கிறது. அப்பொழுது அலறுகிறான். அது அவனை நுரை தள்ள அலக்களித்து அவனை கசக்கின பின்பு
அவனை விட்டு நீங்குவது அரிதா இருக்கிறது. 40ஆம் வசனம். அதை பெற்றுவிடும்படி உம்முடைய சீசரை வேண்டிக் கொண்டேன், அவர்களால் விடாமற் போயிற்று என்றான். 41. இயேசு பிரதித்திரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடான சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருந்து உங்களிடத்தில் பொறுமையாயிருப்பேன், அதனை இங்கே கொண்டு வா என்றார். 42. அவன் சமீபித்து வருகையில் பிசாசு அவனை கீழே தள்ளி அலைக்கழித்து, இயேசு அந்த அசுத்த ஆவியை அதட்டி இளைஞனை குணமாக்கி அவன் தகப்பனிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தார். 43ஆம் வசனம். அப்பொழுது எல்லாரும் தேவனுடைய மகத்துவத்தை குறித்து பிரமித்தார்கள். இயேசு செய்த யாவையும் குறித்து அனைவரும் ஆச்சரியப்படுகையில் அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, 44ஆம் வசனம். நீங்கள் இந்த வார்த்தைகளை கவனமாய் கேளுங்கள், மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் கொடுக்கப்பட போகிறார் என்றார். அவர்கள் அந்த வார்த்தையின் கருத்தை அறிந்து கொள்ளவில்லை. அது அவர்களுக்கு தோன்றாமல் மறுபொருளாய் இருந்தது. அந்த வார்த்தையை குறித்து அவரிடத்தில் விசாரிக்கவும் பயந்தார்கள். 46. பின்பு தங்களில் எவன் பெரியவனாய் இருக்கிறான் என்கிற வாக்குவாதம் அவர்களுக்குள் உண்டாயிற்று. 47வது வசனம். இயேசு அவர்கள் இருதயத்தின் யோசனை அறிந்து ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அதை தமக்கருகே நிறுத்தி, 48ஆம் வசனம். அவர்களை நோக்கி, இந்த சிறு பிள்ளையை என் நாமத்து நிமித்தம் ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறான். உங்களுக்குள்ளும் எவன் சிவனா இருக்கிறானோ அவனே பிரிவனா இருப்பான் என்றார். அப்பொழுது யோவான் அவரை நோக்கி, ஐயரே, ஒருவன் உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துகிறதை நாங்கள் கண்டு அவர் எங்களோடு கூட உம்மை பின்பற்றுவனானபடியால் அவனை தடுத்தோம் என்றான். 50. அதற்கு இயேசு, தடுக்க வேண்டாம், நமக்கு விரோதியாயிராதவன் நமது பட்சத்தில் இருக்கிறான் என்றார். 51ஆம் வசனம். பின்பு அவர் எடுத்து கொள்ளப்படும் நாட்கள் சமீபித்த போது அவர் எருசலேமுக்கு போக தமது முகத்தை திருப்பி, 52ஆம் வசனம். தமக்கு முன்னாக தூதர்களை அனுப்பினார். அவர்கள் போய் அவருக்கு இடத்தை ஆயத்தம் பண்ணும்படி சமரியருடைய ஒரு கிராமத்திலே பிரவேசித்தார்கள். அவர் எருசலேமுக்கு போக நோக்கமாக இருந்தபடியினால் அவ்வூரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. 54. அவருடைய சீசராகிய யாக்கோபுவும் யோவானும் அதை கண்டபோது, ஆண்டவரே, எலியாய் செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். 55ஆம் வசனம். அவர் திரும்ப பார்த்து, நீங்கள் இன்ன ஆவியுள்ளவர்கள் என்பதை அறியீர்கள் என்று அதட்டி, 56. மனுஷகுமாரன் மனுஷருடைய ஜீவனை அழிக்கிறதற்கு அல்ல, ரட்சிக்கிறதற்கே வந்தார் என்றார். அதன் பின்பு அவர்கள் ஒவ்வொரு கிராமத்துக்கு போனார்கள். அவர்கள் வெளியே போகையில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றான். 58. அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டோ, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். 59ஆம் வசனம். வேறு ஒருவனை அவர் நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். 60ஆம் வசனம். அதற்கு இயேசு, மருத்துவர் தங்கள் மருத்துவரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்றார். 61. பின்பு வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, உம்மை பின்பற்றுவேன், ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டில் இருக்கிறவைகளிடத்தில் அனுப்பிவித்து கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றார்.
62. அதற்கு இயேசு, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதியானவன் அல்ல என்றார். 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இவைகளுக்கு பின்பு கர்த்தர் 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார். 2ஆம் வசனம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, விளையாட்களோ கொஞ்சம். ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு விளையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். 3. புறப்பட்டு போங்கள். ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்பியதைப் போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். 4. பணப்பையையும் சாமான் பையையும் பாதரட்சைகளையும் கொண்டு போக வேண்டாம். வழியிலே ஒருவரையும் வினாவவும் வேண்டாம். 5ஆம் வசனம். ஒரு வீட்டில் பிரவேசிக்கிற போது இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று முதலாவது சொல்லுங்கள். 6ஆம் வசனம். சமாதான பாத்திரன் அங்கே இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவனிடத்தில் தங்கும். இல்லாதிருந்தால் அது உள்ளத்திற்கு திரும்பி வரும். 7. இந்த வீட்டில் தானே நீங்கள் தங்கியிருந்து அவர்கள் கொடுக்கிறவைகளை புசித்து குடியுங்கள். வேலையாள் தன் கூலிக்கு பாத்திரனாய் இருக்கிறார். வீட்டுக்கு வீடு போகாதிருங்கள். 8. ஒரு பட்டணத்தில் நீங்கள் பிரவேசிக்கிற பொழுது ஜனங்கள் உங்களை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் உங்கள் முன் வைக்கிறவைகளை நீங்கள் புசித்து. 9ஆம் வசனம். அவ்விடத்தில் உள்ள பிணியாளிகளை சுஸ்தமாக்கி தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வருகிறது என்று அவர்களுக்கு சொல்லுங்கள். 10ஆம் வசனம். யாதொரு பட்டணத்தில் நீங்கள் பிரவேசிக்கிற பொழுது ஜனங்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதன் வீதிகளிலே நீங்கள் போய். 11. எங்களில் ஒட்டின உங்கள் பட்டணத்தும் தூசியையும் உங்களுக்கு விரோதமாய் துடைத்து போடுகிறோம். ஆயினும் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வருகிறது என்பதை அறிந்து கொள்வீர்களாக என்று சொல்லுங்கள். 12. அந்த பட்டணத்திற்கு நேரிடுவதை பார்க்கிலும் அந்த நாளிலே சோதம் நாட்டிற்கு நேரிடுவது லகுவாய் இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 13ஆம் வசனம். கோராசின் பட்டணமே உனக்கு ஐயோ, பெத்சாயிதின் பட்டணமே உனக்கு ஐயோ, உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்ததானால் அப்பொழுதே ரெட்டொடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் திரும்பி இருப்பார்கள். 14ஆம் வசனம். நேர்த்திருப்பு நாளில் உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கிலும் திருவுக்கும் சீதோனுக்கும் நேரிடுவது இலகுவாயிருக்கும். 15. வான பரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய் என்று சொல்லி. 16ஆம் வசனம். சீசரை நோக்கி, உங்களுக்கு செவி கொடுக்கிறவன் எனக்கு செவி கொடுக்கிறான். உங்களை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அசட்டை பண்ணுகிறான். என்னை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அனுப்பினவரை அசட்டை பண்ணுகிறான் என்றார். 17ஆம் வசனம். பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோட திரும்பி வந்து, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். 18. அவர் நோக்கி, சாத்தான் மின்னல் போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். 19. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் என்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. 1. 20ஆம் வசனம். ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். 21ஆம் வசனம். அந்த வேளையில் இயேசு ஆவியிலே களிகூர்ந்து, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே,
இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கல்விமன்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்துக்கு பிரியமாயிருந்தது. 22 சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. பிதாவை தவிர வேறு ஒருவரும் குமாரன் இன்னார் என்று அறியான். குமாரனும் குமாரன் அவரை எவனுக்கு வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனை தவிர வேறு ஒருவரும் பிதா இன்னார் என்று அறியான் என்றார். 23 பின்பு தமது சீசரிடத்தில் திரும்பி தனித்து அவர்களை நோக்கி, நீங்கள் காண்கிறவைகளை காணும் கண்கள் பாக்கியம் உள்ளவைகள். 24 வசனம் அநேக தீர்க்கதரிசிகளும் ராஜாக்களும் நீங்கள் காண்கிறவைகளை காணவும் நீங்கள் கேட்கிறவைகளை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். 25 வசனம் அப்பொழுது நஸ்தாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே, நித்திய ஜீவனை சிந்தரித்துக் கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். 26 அதற்கு அவர், நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது, நீ விசுவாசிக்கிறது என்ன என்றார். 27 அவன் பிரதியுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான். 28 வசனம் அவர் அவனை நோக்கி, நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்றார். 29 வசனம் அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி, எனக்கு பிறன் யார் என்று கேட்டான். இயேசு பிரதித்திரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரித்துக் கொண்டு அவரை காயப்படுத்தி குற்றீராக விட்டு போனார்கள். 31 அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியாய் வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். 33 வசனம் பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசத்தையும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். 35 வசனம் மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாக ஏதாகிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். 36 இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனும் அந்த 3 பேரில் எவன் பிறனாயிருந்தான் உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். 37 அதற்கு அவன், அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தபடியே செய் என்றார். 38 வசனம் பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். 39 வசனம் அவளுக்கு மாரியாள் எண்ணப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். 40 மார்த்தோலோ பற்பல வேலைகளை செய்வதிலும் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். 41 இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். 42 வசனம் தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். லூக்கா 11 அதிகாரம் 2 வசனம்
அவர் ஒரு இடத்தில் ஜெர்மனி முடித்த பின்பு அவருடைய சீசரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சேர்க்கு ஜெர்மன போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். 2. அதற்கு அவர், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றென்றும் எங்களுக்கு தாரும். 4. வசனம். எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், நாங்கள் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கு மன்னிக்கிறோமே, எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லுங்கள் என்றார். 5. வசனம். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதனாயிருக்கிறவனிடத்தில் பாதிராத்திரியிலே போய், சிநேகிதனே, 6. என் சிநேகிதன் ஒருவன் வழி பிரயாணமாய் என்னிடத்தில் வந்திருக்கிறான். அவன் முன் வைக்கிறதற்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. நீ 3 அப்பங்களை எனக்கு கடனாய் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். 7. வீட்டுக்குள் இருக்கிறவன் பிரதியுத்தரமாக, என்னை தொந்தரவு செய்யாதே, கதவு பூட்டியாயிற்று, என் பிள்ளைகள் என்னோடு கூட படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தர வேண்டியது தரக்கூடாது என்று சொன்னான். 8. வசனம். பின்பு தனக்கு அவன் சிநேகிதனாய் இருக்கிறது நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும் தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்டது நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 9. வசனம். மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். 10. ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். 11. வசனம். உங்களில் தகப்பனாய் இருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானோ? மீனை கேட்டால் அவன் மீனுக்கு பதிலாய் பாம்பை கொடுப்பானோ? 12. வசனம். அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேளை கொடுப்பானோ? 13. வசனம். உள்ளதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, பரம பிதாவானவர் தம்மிடத்தில் வென்றிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். 14. பின்பு அவர் ஊமையாயிருந்த ஒரு பிசாசை துரத்தினார். பிசாசு புறப்பட்டு போன பின்பு ஊமையானவன் பேசினான். ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். 15. அவர்களில் சிலர், இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்செபூலை கொண்டு பிசாசுகளை துரத்துகிறான் என்றார்கள். 16. வசனம். வேறு சிலர் அவரை சோதிக்கும்படி வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும் என்று அவரிடத்தில் கேட்டார்கள். 17. வசனம். அவர்களுடைய சிந்தனைகளை அவர் அறிந்து அவர்களை நோக்கி, தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய்ப்போம், தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த வீடும் விழுந்து போம். 18. சாத்தானும் தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருந்தால் அவன் ராஜ்யம் எப்படி நிலை நிற்கும்? எப்படி இருக்க செபேலை கொண்டு நான் பிசாசுகளை துரத்துகிறேன் என்கிறீர்களே. 19. நான் பெயல்செபூலினாலே பிசாசுகளை துரத்தினால் உங்கள் பிள்ளைகள் அவைகளை யாராலே துரத்துகிறார்கள்? ஆகையால் அவர்களே உங்களை நியாயந்திருக்கிறவர்களாய் இருப்பார்கள். 20. வசனம். நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. 21. வசனம்.
ஆயுதரித்த பலவான் தன் அரண்மனையை காக்கிற போது அவனுடைய பொருள் பத்திரப்பட்டு இருக்கும். 22 அவனிலும் அதிக பலவான் வந்து அவனை மேற்கொள்வானாயின் அவன் நம்பியிருந்த சகல ஆயுத வர்க்கத்தையும் பறித்து கொண்டு அவருடைய கொள்ளை பொருட்களை பங்கிடுவான். 23 என்னோட இராதவன் எனக்கு விரோதமாய் இருக்கிறான், என்னோட சேரத்தகாதவன் சிதறடிக்கிறான். 24ஆம் வசனம். அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடி கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவான் என்று சொல்லி 25 அதில் வரும்போது அது பெருகி ஜோடிக்கப்பட்டிருக்கிறதைக் கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷருடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதா இருக்கும் என்றார். 27 அவர் இவைகளை சொல்லுகையில் ஜனக்கூட்டத்தில் இருந்த ஒரு ஸ்திரீ அவரை நோக்கி, உம்மை சுமந்த கர்ப்பமும் நீர் பாலுண்ட முலைகளும் பாக்கியம் உள்ளவைகள் என்று சத்தமிட்டு சொன்னாள். 28ஆம் வசனம். அதற்கு அவர், அப்படியானால் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்கிறவர்களோ அதிக பாக்கியவான்கள் என்றார். 29ஆம் அவர் இந்த சந்ததியார் உள்ளவர்களாகிறார்கள், அடையாளத்தை தேடுகிறார்கள். ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறே அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. அப்போது யோனா நினிவே பட்டணத்தாருக்கு அடையாளமாய் இருந்தது போல மனுஷகுமாரன் இந்த சந்ததிக்கு அடையாளமாய் இருப்பார். 31 தென் தேசத்து ராஜஸ்திரீ சாலமோனுடைய ஞானத்தை கேட்க பூமியின் எல்லையிலிருந்து வந்தால், இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே அந்த ராஜஸ்திரீ இந்த சந்ததியாரோட எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்தி 32ஆம் வசனம். யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாயத்தீர்ப்பு நாளிலே நினிவே பட்டணத்தார் இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள். 33ஆம் வசனம். ஒருவனும் விளக்கை கொளுத்தி மறைவிடத்திலாவது மறைக்காலின் கீழாவது வைக்காமல் உள்ளே வருகிறவர்கள் வெளிச்சம் காணும்படி அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பார். 34ஆம் வசனம். கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். 35 ஆகையால் உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. 36 உன் சரீரம் ஒரு புறத்திலும் இருளடைந்திராமல் முழுவதும் வெளிச்சமாய் இருந்தால் உன் விளக்கு தன் பிரகாசத்தினாலே உனக்கு வெளிச்சம் கொடுக்கிறது போல உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும் என்றார். 37ஆம் வசனம். இவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் பரிசேயன் ஒருவன் தன்னுடனே கூட அவர் பகர் போஜனம் பண்ண வேண்டுமென்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் போய் பந்தியிருந்தார். 38வது வசனம். அவர் போஜனம் பண்ணுகிறதற்கு முன் கை கழுவாமல் இருக்கிறதை பரிசேயன் கண்டு ஆச்சரியப்பட்டான். 39ஆம் வசனம். கர்த்தர் அவனை நோக்கி, பரிசேயராகிய நீங்கள் போஜனபான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உங்கள் உள்ளமோ கொள்ளையினாலும் பொல்லாப்பினாலும் நிறைந்திருக்கிறது. 40 மதிகேடரை வெளிப்புறத்தை உண்டாக்கினாலும் உட்புறத்தை உண்டாக்கவில்லையோ. 41 உங்களுக்கு உண்டானவைகளில் பிச்சை கொடுங்கள், அப்பொழுது சகலமும் உங்களுக்கு சுத்தமாயிருக்கும். 42ஆம் வசனம். பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒர்த்தலா மறிக்கொழுந்து முதலிய சகலவித பூண்டுகளிலும் தசமபாகம் கொடுத்து நியாயத்தையும் தேவ அன்பையும் விட்டு விடுகிறீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே.
43 வசனம். பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! ஜெப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களையும் சந்தைகளில் வந்தனங்களையும் விரும்புகிறீர்கள். 44 வசனம். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! மறந்திருக்கிற பிரதகுகளைப் போலிருக்கிறீர்கள். அவைகள் மேல் நடக்கிற மனுஷருக்கு அவைகள் தெரியாதிருக்கிறது என்றார். 45. அப்பொழுது நியாயசாஸ்திரிகளில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, நீர் இப்படி சொல்லுகிறதினால் எங்களையும் நிந்திக்கிறீரே என்றார். 46. அதற்கு அவர், நியாயசாஸ்திரிகளே, உங்களுக்கு ஐயோ! சுமக்க அரிதான சுமைகளை மனுஷர் மேல் சுமத்துகிறீர்கள். நீங்களோ உங்கள் விரல்களில் ஒன்றாகிலும் அந்த சுமைகளை தொடவும் மாட்டீர்கள். 47 வசனம். உங்களுக்கு ஐயோ! உங்கள் பிதாக்கள் கொலை செய்த தீர்க்கதரிசிகளுக்கு கல்லறைகளை கட்டுகிறீர்கள். 48 வசனம். ஆகையால் உங்கள் பிதாக்களுடைய கிரியைகளுக்கு நீங்களும் உடன்பட்டவர்கள் என்று சாட்சியிடுகிறீர்கள். எப்படி என்றால், உங்கள் பிதாக்கள் அவர்களை கொலை செய்தார்கள், நீங்களோ அவர்களுக்கு கல்லறைகளை கட்டுகிறீர்கள். 49. ஆதலால் தேவஞானமானது, நான் தீர்க்கதரிசிகளையும் அப்போஸ்தலர்களையும் அவர்களிடத்தில் அனுப்புவேன். அவர்களில் சிலரை கொலை செய்து சிலரை துன்பப்படுத்துவார்கள். ஆபேலின் இரத்தம் முதல் பலிபீடத்திற்கு தேவாலயத்திற்கும் நடுவே கொலை கொண்ட சகரியாவின் இரத்தம் வரைக்கும் உலகம் தோன்ற முதற்கொண்டு சிந்தப்பட்ட சகல தீர்க்கதரிசிகளின் இரத்த பலியும் இந்த சந்ததியினிடத்தில் கேட்கப்பட்டதாக அப்படியே செய்தார்கள், கேட்கப்படத்தக்கதாக அப்படியே செய்தார்கள் என்று சொல்கிறது. 51. நிச்சயமாகவே இந்த சந்ததியினிடத்தில் அது கேட்கப்படும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 52 வசனம். நியாயசாஸ்திரிகளே, உங்களுக்கு ஐயோ! அறிவாகிய திறவுகோலை எடுத்துக்கொண்டீர்கள், நீங்களும் உட்பிரவேசிக்கிறதில்லை, உட்பிரவேசிக்கிறவர்களையும் தடை பண்ணுகிறீர்கள் என்றார். 53 வசனம். இவைகளை அவர்களுக்கு அவர் சொல்லுகையில் வேதபாரகரும் பரிசேயரும் அவர் மேல் குற்றம் சாட்டும் பொருட்டு அவர் வாய்மொழியில் ஏதாகிலும் பிழை கண்டுபிடிக்க வேண்டும் என்று உபாயம் பண்ணி அவரை மிகவும் நெருக்கவும் அநேக காரியங்களை குறித்து பேசும்படி அவரை ஏவவும் தொடங்கினார்கள். லூக்கா 12 அதிகாரம் 1 வசனம். அத்தருணத்திலே அநேகமாயிரம் ஜனங்கள் ஒருவர் மிதிக்கத்தக்கதாக கூடி வந்திருக்கையில் அவர் முதலாவது தம்முடைய சிஷ்யரை நோக்கி, நீங்கள் மாயக்காரராகிய பரிசேயருடைய பிரதிமாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை. 3. ஆதலால் நீங்கள் இருளிலே பேசினது எதுவோ அது வெளிச்சத்திலே கேட்கப்படும், நீங்கள் அறைகளின் காதிகளிலே சொன்னது எதுவோ அது வீடுகளின் மேல் கூறப்படும். 4 வசனம். என் சிநேகிதராகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், சரீரத்தை கொலை செய்து அதன் பின்பு அதிகமாக ஒன்றும் செய்ய திராணி இல்லாதவர்களுக்கு பயப்படாதிருங்கள். 5 வசனம். நீங்கள் இன்னாருக்கு பயப்பட வேண்டும் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன். கொலை செய்த பின்பு நகரத்திலே தள்ள வல்லமையுள்ளவருக்கு பயப்படுங்கள், ஆம், அவருக்கே பயப்படுங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 6 வசனம். 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? அவைகளில் ஒன்றாகிலும் இவனால் மறுக்கப்படுகிறதில்லை. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆகையால் பயப்படாதிருங்கள். அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். 8. அன்றியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை மனுஷகுமாரனும் தேவதூதர் முன்பாக அறிக்கை பண்ணுவார். 9 வசனம். மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் தேவதூதர் முன்பாக மறுதலிக்கப்படுவான். 10 வசனம். எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமாய் விசேஷத்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் தூஷணம் சொல்லுகிறவனுக்கோ மன்னிக்கப்படுவதில்லை. 11 வசனம். அன்றையும் ஜெப தலைவர்களும்
துரத்தார்களும் அதிகாரமுள்ளவர்களும் முன்பாக உங்களை கொண்டு போய் விடும்போது எப்படி என்னத்தை மறுத்தரமாக சொல்லுவோம் என்றும் என்னத்தை பேசுவோம் என்றும் கவலைப்படாதிருங்கள். 12 நீங்கள் பேச வேண்டியவைகளை பரிசுத்த ஆவியானவர் அந்நேரத்திலே உங்களுக்கு போதிப்பார் என்றார். 13 அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஆஸ்தியை பாகம் பிரித்து என் விதத்தை எனக்கு தரும்படி என் சகோதரனுக்கு கட்டளையிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். 14ஆம் வசனம். அதற்கு அவர், மனுஷனே, என்னை உங்களுக்கு நியாயாதிபதியாகவும் பங்கிடுகிறவனாகவும் வைத்தவன் யார் என்றார். 15ஆம் வசனம். பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் ஒருவன் எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். 16ஆம் வசனம் 17ஆம் வசனம். அல்லாமலும் ஒரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே. 18 நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தை என் பொருட்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்மாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாரி புசித்து குடித்து குறிப்பாயிரு என்று என் ஆத்மாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். 20 தேவனே அவனை நோக்கி மதிகேடனே, உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக் கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். 21ஆம் வசனம். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவனாய் இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். 22ஆம் வசனம். பின்பு அவர் தம்முடைய சீஷர் நோக்கி, இப்படி இருக்கிறபடியினால் எண்ணத்தை உண்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 23ஆம் வசனம். அயக்காரரை பார்க்கிலும் ஜீவனும் உடைய பார்க்கிலும் சரீரமும் விசேஷங்களாயிருக்கிறது. 24 காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகளை பண்டக சாலையும் இல்லை, களஞ்சியமும் இல்லை. இல்லாவிட்டாலும் அவைகளுடைய தேவன் பிழைப்பூட்டுகிறார். புறாவைகளை பார்க்கிலும் நீங்கள் எவ்வளவோ விசேஷங்களாய் இருக்கிறீர்கள். 25 கவலைப்படுகிறதுனால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? 26ஆம் வசனம். மிகவும் அற்பமான காரியம் முதலாய் உங்களால் செய்ய கூடாதிருக்க மற்றவர்களுக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? 27ஆம் வசனம். காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள், அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலோமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 28ஆம் வசனம். இப்படி இருக்க அற்ப விசுவாசிகளை, இன்றைக்கு காற்றிலிருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படுகிற புல்லுக்கு தேவன் வீதமாக விடுத்துவிட்டால் உங்களுக்கு விடுத்துவிப்பது அதிக நிச்சயமல்லவா? 29 ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். 30 இவைகளை எல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள், இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். 31ஆம் வசனம். தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். 32ஆம் வசனம். பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். 33ஆம் வசனம். உங்களுக்கு உள்ளவைகளை விட்டு பிச்சை கொடுங்கள், பழமையாய் போகாத பணப்பைகளையும் குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்திலே உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள். அங்கே திருடன் கள்ளமிடுகிறதும் இல்லை, பூச்சி கெடுக்கிறதும் இல்லை. 34 உங்கள்
பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும் 36 தங்கள் எஜமானன் கல்யாணத்தில் இருந்து வந்து தட்டும்போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாகவும் இருங்கள். 37ஆம் வசனம். எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள். அவர் அறை கட்டிக்கொண்டு அவர்களை பந்தியிருக்க செய்து சமீபமாய் வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 38வது வசனம். அவர் 2ஆம் ஜாமத்திலாவது 3ஆம் ஜாமத்திலாவது வந்து அவர்கள் அப்படியே இருக்க கண்டால் ஊழியக்காரர் பாக்கியவான்கள். 39ஆம் வசனம். திருடன் நின்னிடத்தில் வருவான் என்று எஜமானுக்கு தெரிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட விட்டான் என்று அறிந்திருக்கிறீர்கள். 40 அப்படியே நீங்கள் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார். ஆகையால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் என்றார். 41 அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, இந்த உவமையை எங்களுக்கு மாத்திரம் சொல்லுகிறீரோ எல்லோருக்கும் சொல்லுகிறீரோ என்று கேட்டான். 42ஆம் வசனம். அதற்கு கர்த்தர், பணிவிடைக்காரருக்கு தகுதியான காலத்திலே படி கொடுக்கும்படி எஜமான் அவர்கள் மேல் அதிகாரியாக வைக்கத்தக்க உண்மையும் விவேகமும் உள்ள விசாரணைக்காரன் யாவன்? 43ஆம் வசனம். எஜமான் வரும்போது அப்படியே செய்கிறவனாய் காணப்படுகிற ஊழியக்காரன் பாக்கியவான். 44ஆம் வசனம். தனக்குள்ளே எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 45 அந்த ஊழியக்காரனே, என் எஜமான் வர நான் நாள் சொல்லும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டு வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் அடிக்கவும் புசித்து குடித்து வெறிக்கவும் தலைப்பட்டால் 46 அவன் நினையாத நாளிலும் அறியாத நேரத்திலும் அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து உண்மை இல்லாதவர்களோட அவனுக்கு பங்கை நியமிப்பான். 47ஆம் வசனம். தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாயிராமலும் அவனுடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். 48ஆம் வசனம். அறியாதவனாயிருந்து அடிகளுக்கு ஏதுவானவைகளை செய்தவனே சில அடிகள் அடிக்கப்படுவான். எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். மனுஷர் எவனிடத்தில் அதிகமாய் ஒப்புவிக்கிறார்களோ அவனிடத்தில் அதிகமாய் கேட்பார்கள். 49ஆம் வசனம். பூமியின் மேல் அக்கனியை போட வந்தேன் என்று இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். 50 ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு. அது முடியும் அளவும் எவ்வளவோ நெருக்கப்பட்டிருக்கிறேன். 51 நான் பூமியிலே சமாதானத்தை உண்டாக்க வந்தேன் என்று நினைக்கிறீர்களோ, சமாதானத்தை அல்ல பிரிவினையை உண்டாக்க வந்தேன் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 52ஆம் வசனம். எப்படியெனில் இது முதல் ஒரே வீட்டிலே 5 பேர் பிரிந்திருப்பார்கள். 2 பேருக்கு விரோதமாய் 3 பேரும், 3 பேருக்கு விரோதமாய் 2 பேரும் பிரிந்திருப்பார்கள். 53ஆம் வசனம். தகப்பன் மகனுக்கும் மகன் தகப்பனுக்கும் தாய் மகனுக்கும் மகள் தாய்க்கும் மாமி மருமகளுக்கும் மருமகள் மாமிக்கும் விரோதமாய் பிரிந்திருப்பார்கள் என்றார். 54 பின்பு அவர் ஜனங்களை நோக்கி, மேற்கே மேகம் எழும்புகிறதை நீங்கள் காணும்போது மழை வரும் என்று சொல்கிறீர்கள், அந்தபடியும் ஆகும். 55 தென்றல் அடிக்கிறது நீங்கள் காணும்போது உஷ்ணம் உண்டாகும் என்று சொல்லுகிறீர்கள், அந்தபடியாகும். 56 மாயக்காரரே, பூமியின் தோற்றத்தையும் வானத்தின் தோற்றத்தையும் நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, இந்த காலத்தையோ நிதானியாமற் போகிறது என்ன? 57ஆம் வசனம். நியாயம் இன்னதென்று நீங்களே தீர்மானியாமல் இருக்கிறது என்ன? 58வது வசனம். உங்கள் எதிராளி உனக்கு எதிராளியானவன் உன்னை அதிகாரி இடத்திற்கு
கொண்டு போகிற போது வழியிலே தானே அவனிடத்திலிருந்து விடுதலை ஆகும்படி பிரயாசப்பட இல்லாவிட்டால் அவன் உன்னை நியாயாதிபதிக்கு முன்பாக கொண்டு போவான். நியாயாதிபதி உன்னை சேவகனிடத்தில் கொண்டு போவான். சேவகன் உன்னை சிறைச்சாலையில் போடுவான். 59. நீ கடைசி காசை கொடுத்து தீர்க்கும் மட்டும் அவ்விடத்திலிருந்து புறப்பட மாட்டாய் என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அர்த்த வாசிக்கவா? ஆமா. 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பிலாத்து சில கலிலேயருடைய ரதத்தை அவர்களுடைய பலிகளோடு கலந்திருந்தான். அந்த வேளையிலே அங்கே இருந்தவர்களில் சிலர் அந்த செய்தியை அவர்களுக்கு அறிவித்தார்கள். 2. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த கலிலேயருக்கு அப்படிப்பட்டவைகள் சம்பவித்ததினாலே மற்ற எல்லா கலிலேயரை பார்க்கிலும் இவர்கள் பாவிகளா இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? 3ஆம் வசனம். அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மனம் திரும்பாமற் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள். 4ஆம் வசனம். சீலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே எருசலேமில் குடியிருக்கிற மனுஷர் எல்லோரிலும் அவர்கள் குற்றவாளியாய் இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? 5ஆம் வசனம். அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மனம் திரும்பாமற் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள் என்றார். 6. அப்பொழுது அவர் ஒரு உவமையையும் சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணப்படவில்லை. 7. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்திலே கனிகளை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். 8ஆம் வசனம். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரிப்போடுவேன். 9ஆம் வசனம். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். 10ஆம் வசனம். ஒரு நாளில் அவர் ஜெபாலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். 11. அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவு நிமிரக்கூடாதோ கூனியாயிருந்தாள். 12. இயேசு அவளைக் கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி 13ஆம் வசனம். அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். 14ஆம் வசனம். இயேசு ஒரு நாளிலே சொஸ்தமாக்கினபடியால் ஜெபால தலைவன் குபமடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்கிறதற்கு 6 நாள் உண்டே, அந்த நாட்களிலே நீங்கள் வந்து சொஸ்தமாக்கிக் கொள்ளுங்கள், ஒரு நாளிலே அப்படி செயலாகாது என்றான். 15. கர்த்தர் அவனுக்கு பிரதித்திரமாக, மாயக்காரனே, உங்களில் எவனும் ஓய்வு நாளில் தன் எதையாவது தன் களத்தையாவது தொழுவத்தில் இருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறதில்லையா? எருதையாவது தன் கழுதையாவது தொழுவத்தில் இருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதை தண்ணீர் காட்டுகிறதில்லையா? 16. இதோ தாத்தான் 12 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையே என்றார். 17ஆம் வசனம். அவர் அப்படி சொன்னபோது அவரை விரோதித்திருந்த அனைவரும் மீட்கப்பட்டார்கள். ஜனங்கள் எல்லாரும் அவரால் செய்யப்பட்ட சகல மகிமையான செய்கைகளை குறித்தும் சந்தோஷப்பட்டார்கள். 18ஆம் வசனம். அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யம் எதற்கொப்பாய் இருக்கிறது, அதை எதற்கொப்பிடுவேன்? 19ஆம் வசனம். அது ஒரு கடுகுவிதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் தோட்டத்திலே போட்டான். அது வளர்ந்து பெரிய மரமாயிற்று. ஆகாயத்து பறவைகள் வந்து அதன் கிளைகளில் அடைந்தது என்றார். மேலும் அவர் தேவனுடைய ராஜ்யத்தை நான் எதற்கு ஒப்பிடுவேன்?
அது புளித்த மாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடுக்கி வைத்தாள் என்றார். 22 அவர் எருசலேமுக்கு பிரயாணமாய் போகும்போது பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் உபதேசம் பண்ணி கொண்டு போனார். 23ஆம் வசனம். அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, ரட்சிக்கப்படுகிறவர்கள் சில பேர் தானோ என்று கேட்டான். அதற்கு அவர், 24ஆம் வசனம், இடுக்கமான வாசல் வழியால் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமற் போகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 25ஆம் வசனம். வீட்டெஜமான் எழுந்து கதவை பூட்டின பின்பு நீங்கள் வெளியே நின்று, ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று சொல்லி கதவை தட்டும்போது அவர் பிரதித்திரமாக, நீங்கள் எவ்விடத்தாரோ, உங்களை அறியேன் என்று உங்களுக்கு சொல்லுவார். 26 அப்பொழுது நீங்கள் உம்முடைய சமூகத்தில் போஜனபானம் பண்ணினோமே, நீர் எங்கள் வீதிகளில் போதகம் பண்ணினீரே என்று சொல்லுவீர்கள். 27 ஆனாலும் அவர், நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன், அக்கிரமக்காரராகிய நீங்கள் எல்லோரும் என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 28ஆம் வசனம். நீங்கள் ஆபிரகாமையும் ஈசாக்கையும் யாக்கோபையும் சகல தீர்க்கதரிசிகளையும் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்களாகவும் உங்களையோ புறம்பே தள்ளப்பட்டவர்களாகவும் காணும்போது உங்களுக்கு அழுகையும் பற்கடிப்பும் அங்கே உண்டாயிருக்கும். 29ஆம் வசனம், கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து ஜனங்கள் வந்து தேவனுடைய ராஜ்யத்தில் பந்தியிருப்பார்கள். 30ஆம் வசனம். அப்பொழுது முந்தினோர் ஆவார்கள் என்றார். 31 அந்த நாளிலே சில பரிசேயர் அவரிடத்தில் வந்து, நீர் இவ்விடத்தை விட்டு போய்விடும், ஏரோது உம்மை கொலை செய்ய மனதாயிருக்கிறான் என்றார்கள். 32 அதற்கு அவர், நான் இன்றைக்கும் நாளைக்கும் பிசாசுகளை துரத்தி வியாதியுள்ளவர்களை சொஸ்தமாக்கி 3ஆம் நாளில் நிறைவடைவேன். 33ஆம் வசனம். இன்றைக்கும் நாளைக்கும் மறுநாளைக்கும் நான் நடமாட வேண்டும். எருசலேமுக்கு புறம்பே ஒரு தீர்க்கதரிசி மடிந்து போகிறதில்லை என்று நான் சொன்னதாக நீங்கள் போய் அந்த நரிக்கு சொல்லுங்கள். 34ஆம் வசனம், எருசலேமே, எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிகிறவர்களே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனையோ தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமற் போயிற்று. 35ஆம் வசனம். இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பழக்கிவிடப்படும், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் சோதரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் காலம் வருமளவும் என்னை காணாதிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென். ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மீண்டும் ஒரு விசை உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, இன்றைய தியானத்திற்கு வசதியாக எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 8வது வசனம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை, கிறிஸ்து நேற்றுமின்றும் என்றைக்கும் அவர் என்னென்றைக்கு மாறாதவராய் இருக்கிறார் என்று இங்கே எபிரேய ஆக்கியோன் சொல்றார். பொருள் என்ன அப்படின்னா, பைபிள் சொல்லுகிறது, இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறேன் என்று வேதத்தில் பார்க்கிறோம். எப்படின்றால், கடந்த காலம் நேற்றைக்கு, கடந்த காலத்துல நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன சூழ்நிலை ஏற்பட்டுச்சோ அப்பவும் தேவன் ஒரே மாதிரி நம்மளுக்கு கூட இருந்து பாதுகாத்தார்.
இன்றைக்கு நிகழ்காலம், நேற்று, இன்றும், என்றும், இன்றைக்கும் ஆண்டவர் நம்மளை என்ன செய்து கொண்டிருக்கிறார்? பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அதே வல்லமையோடு, அதே மகிமையோடு, அதே அன்போடு, ஒருவரையும் புறம்பே தள்ளாத தேவனா இருக்கிறபடினாலே, நம்மளை அதே மகிமையினாலே, அதே இரக்கங்களினாலே கொஞ்சம் கூட குறைவில்லாமல் நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறார். நீங்கள் கடந்த நாட்களையும் இப்பொழுது உள்ள நாட்களையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, நம்முடைய அன்பு, ஆண்டவர் மேல் இருக்கக்கூடிய நம்முடைய அன்பு தான் குறைந்திருக்குமே தவிர, ஆண்டவருடைய அன்பு குறைந்து போகவே இல்லை. அவர் மாறாதவர். அவர் எப்பொழுதும் அவருடைய கிருபை மாறாது, அவருடைய அன்பு மாறாது, அவருடைய இரக்கம் மாறாது. அவர் அப்படியே தான் இருக்கிறார். நாம் மாறுகிறோம். மாறுகிறோம். நேற்றும் இன்றும் என்றென்றைக்கும், அதாவது அது இனி வரக்கூடிய நாட்கள் அவருடைய அன்பு அப்படியே தான். அது எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. நீ எந்த அளவினால் அளக்கப்படுகிறாயோ, அதே அளவினால் உனக்கும் அளக்கப்படும். நீ எதை விதைக்கிறாயோ, அதை நீ அறுப்பாய். நீ ஆண்டவரிடத்துல எவ்வளவு அன்பு கூறுகிறாயோ, எவ்வளவு நேசம் கொடுக்கிறாயோ, அந்த அளவுக்கு ஆண்டவரும் உண்மையில் நேசத்தை வைப்பார். அதனால அவர் எப்பொழுதும் அன்புள்ளவராய். நாம் இப்படி சொல்லலாம், மனிதனுடைய அன்பு நேரத்துக்கு நேரத்துக்கு மாறும். இல்லையா? இன்னைக்கு ஒரு விதமா இருப்பாங்க, நாளைக்கு ஒரு விதமா இருப்பாங்க. நம்முடைய ஸ்டேட்டஸ் அல்லது நம்முடைய தகுதி மாறும் பொழுது அவனுடைய அன்பு மாறும். சில டைம் உண்மையாய் நேசிக்கிறவர்கள் ஒரு சிலர் இருந்தாலும், பெரும்பாலான அன்பு, உலக அன்புகள் நம்மிடத்திலே பொருளாதாரம் குறையும் பொழுது அவங்களும் நம்மளை விட்டு போய்விடுவார்கள். பொருளாதாரம் வரும் பொழுது அவர்கள் நம்மோடு சேர்ந்து கொள்வார்கள். இதுதான் பெரும்பாலானவருடைய அன்பு. ஆண்டோடைய அன்பு நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவராக இருக்கிறார். அன்பு மட்டும் இல்ல, அவருடைய ஆசீர்வாதம் எல்லாமே. உதாரணத்துக்கு ஒரு ஒரு நீர்வீழ்ச்சி இருக்கு. இந்த நீர்வீழ்ச்சியில வற்றாத நீர்வீழ்ச்சியாக எப்பொழுதும் ஒரு நீர்வீழ்ச்சி நமக்கு அந்த மக்களுக்கு பயன் தருகிற விதமாய் பாய்ந்து கொண்டே இருக்கிறது அந்த நீர்வீழ்ச்சி. அதுல ஒரு நாளும் தண்ணி வற்றாது. வற்றாத நீரூற்று. இப்ப நீரூற்று பாய்ந்து கொண்டே தான் இருக்கிறது. அங்கே நீரூற்று பாய்கிறது என்பதையும் எனக்கு தெரியும். நான் ஒரு அந்த இடத்துக்கு போகாமல் நான் தூரமாய் வேறு இடங்களில் போய் கொண்டு இருந்துட்டு எனக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை, எனக்கு அந்த தாகமா இருக்கிறது என்று நான் சொல்லிக் கொண்டு இருந்தேனானால், இது தண்ணீருடைய பிரச்சனையா இல்லை என்னுடைய பிரச்சனையா? நான் மறுபடியும் சொல்றேன். நான் ஒரு இடத்துல நிற்கிறேன். ஆனால் எனக்கு தண்ணி தாகம் இருக்கிறது. எனக்கு தெரியும் ஒரு வற்றாத ஜீவ நதி ஒரு இடத்துல ஓடிக்கொண்டிருக்கிறது. அருகாமையில் தான் இருக்கிறது. நம்ம போகிற தூரத்துல தான் இருக்கிறது. ஆனால் நான் தண்ணி தாகம் எடுக்கிறது என்று நான் ஃபீல் பண்ணி கொண்டிருந்தால் என்னுடைய மிஸ்டேக்கா இல்ல தண்ணியோட மிஸ்டேக்கா? பிரியமானவர்களே, நமக்கு நன்றாய் தெரிந்தும், அங்கே தண்ணி இருக்கிறது என்று தெரிந்தும், அது வற்றாத ஜீவ நதி என்று தெரிந்தும், எவ்வளவு குடித்தாலும் குறையாது என்று தெரிந்தும், நாம் அந்த இடத்துக்கு போகாத வரையிலும், அங்கே போய் தண்ணியை எடுத்து குடிக்காத வரையிலும் நம் தாகம் ஒருபோதும் தீரப்போவதில்லை. இது என்னுடைய மிஸ்டேக்கா இல்லைன்னா அந்த தண்ணியோட மிஸ்டேக்கா? இதே மாதிரிதான் நம்மில் அநேகர் இருக்கிறோம். ஆண்டவர் ஒரு வற்றாத ஜீவ நதி. அவரிடத்துல நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஒரு அன்பும் அவருடைய ஆசீர்வாதமும் நிறைந்து கிடக்கிறது. நமக்கு எட்டும் தூரத்தில் தான் இருக்கிறது. ஏதோ இதுக்கு பல வருடங்கள் காத்திருந்து உபவாசம் இருந்துதான் அவரிடத்திலே போக முடியும் என்று அல்ல. எட்டும் தூரத்தில் இருக்கிறது. இயேசுவே என்று நாம் அழைக்கும் பொழுது உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் அருகில் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஏமானவர்களே, இந்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில வேண்டும் என்றால் நாம் தான் போகணும். ஏன்னா நம்மள ஒரு வாட்டி தேடி வந்துட்டார். ஆசீர்வாதம் வேணும், தாகம் தீரணும்னா நாம் போக வேண்டும். போய் நம்முடைய அன்பை அளவுக்கு அதிகமா அவர் காட்ட வேண்டும். பகட்டா இல்ல, உண்மையா. ஏன்டா மனிதத்துல பகட்டு நடக்கும், ஆனா ஆண்டவரிடத்துல நடக்காது. உண்மையாய் காட்டும் பொழுது
அந்த இடத்திலே போய் நான் வாஞ்சையாய் தண்ணீரை மீண்டு குடிக்கும் பொழுது நம்முடைய தாகம் தீரும், ஆரோக்கியம் உண்டாகும். இன்னைக்கு நாம் உண்மையான கிறிஸ்தவர்களா இருப்போமா? ஆண்டவர் மாறாதவரா இருக்கிறார், நாமும் மாறாதவரா இருந்து முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள் என்று சொன்ன தேவனிடத்துல போய் ஜீவ தண்ணீரை பருக வேண்டும். அவரிடத்துல ஏராளமான ஆசீர்வாதம் இருக்கு, எல்லாம் இருக்கிறது. தாகமா இருக்கிறவர்களே நீர் தண்ணீர் அண்டைக்கு வாங்கன்னு சொன்னார் ஆண்டவர். இப்படிப்பட்ட தேவன் நமக்கு இருக்கிறார். அவரை எப்பொழுது இலவசமாய் வந்து பாலும் தேனும் குடியுங்கள், கொழுமையானதை சாப்பிடுங்கன்னு சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா நமக்கு சொல்லி இருக்கிறார். எப்படிப்பட்ட ஆண்டவர் இருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, இன்றிலிருந்து அங்கே நமக்கு நன்றாய் தெரியும் ஆசீர்வாதம் இங்கே, ஒரு தீர்வு இங்கே, முடிவு இங்கே, அற்புதம் இங்கே, எல்லாமே நமக்கு இருக்கிற தெரிந்தும் நம்முடைய சோம்பல்னால போகிறது இல்லை, அல்லது நமக்கு ஒரு விரக்தியினால போறது இல்லை. நாம கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அதை மாற்றிவிட்டு ஜீவ தண்ணீர், என்னை விசுவாசிக்கின்ற உள்ளத்திலிருந்தே ஜீவ தண்ணீர் புறப்படும். அந்த இயேசு கிறிஸ்து நம்ம உள்ளத்திலிருந்து புறப்படுவார். நம்ம அநேகருக்கு ஆசீர்வாதமா மாறுவோம். ஜெபிப்போமா? இன்றிலிருந்து மாறாத தேவனவர், நம்மளை மறவாத தேவனவர், நம்மளை நினைத்திருக்கிற தேவனவர். அவருக்கு நன்றி சொல்லுவோம். நாளை ஒவ்வொரு நாளும் அவருக்கு குறை சொல்லாமல் நன்றி சொல்லி நாம் அவரிடத்துல போய் எல்லாவற்றையும் எல்லா ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். ஜெபிப்போம். பரிசுத்தம் இறக்கும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான கால வேளையிலும் அப்பா அந்த வார்த்தைகளை வாசிக்க, தியானிக்க, ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவருடைய ஆசீர்வதியும் அங்கீகரியும், ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. விசேஷமாக நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனிடத்தில் நம்முடைய பிள்ளைகள் எப்பொழுதும் ஆண்டவரே கூட இருந்து அவரிடத்திலிருந்து மாறாத ஆசீர்வாதங்களை, குறையாத ஆசீர்வாதங்களை, நிம்மதியை, சந்தோஷத்தை, ஜீவ நதியை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு ஞானம் தருவீராக. அவரை எப்பொழுதும் கூட வைத்துக் கொள்ள கிருபை செய்யுங்கப்பா. இப்படிப்பட்ட ஒரு வற்றாத நதியை, இப்படிப்பட்ட மாறாத ஒரு தேவனை, இப்படிப்பட்ட மறவாத ஒரு நட்பை தாவீது ஆண்டவரே, கர்த்தரை எனக்கு முன்பாக நிறுத்தி இருக்கிறேன், கர்த்தர் என் வலது வருஷத்தில் இருக்கிறார், நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிற அளவுக்கு ஒரு நட்பை வைத்திருந்ததை பார்க்க முடியுமா ஆண்டவரே? இந்த நாளில் அப்படிப்பட்ட ஒரு நட்பை, இருதயத்துக்கு ஏற்றவனாக தாவீது வாழ்ந்தான். ஆகவே அவன் பெரிய பாவம் செய்த பிறகு கூட அவனை மன்னித்தார். நாமும் அவருக்கு சிநேகிதனாய் மாறுவோம், பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் பெற்றுக்கொள்வோம், தினந்தோறும் குறைவில்லாமல் வாழ்வோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். ஆண்டவரே, இந்த நாளில் கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவரையும் கூட அவ்விதமாய் ஆசீர்வதிப்பீராக. பிரசன்னத்தினால் நிரப்புவீராக, இரக்கங்களால் நிரப்பு. இந்த நாள் முழுவதும் ஆசீர்வாதமாக்கி கொடுங்க. விசேஷமாக ஜீவ தண்ணீர் ஊறக்கூடிய ஊற்றாகி நம்முடைய திருச்சபைக்கு பிள்ளைகள் எல்லாரும் தாகத்தோடு கடந்து சென்று, மான்கள் நீரோடைய வாஞ்சிக்கிறது போல கடந்து சென்று, இன்னைக்கு உடைய வார்த்தைகளையும் உடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள பிள்ளைகளுக்கு கிருபை கொடுங்க. நீர் அப்படி செய்ய போறமைக்க நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. இந்த திருக்கரங்களை தாழ்த்துகிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம், ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும், ஐக்கியமும், அரவணைப்பும், வழி நடத்துதலும் இன்னும் என்று சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட என்னென்றைக்கு தங்கி இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். கடலிலே படகாய் நீ வேண்டும், படகிலே துடுப்பாய் நீர் வேண்டும். கடலிலே படகாய் நீர் வேண்டும், படகிலே துடுப்பாய் நீர் வேண்டும். புயலின் மத்தியிலே தஞ்சமா
தொடைங்கப்பா. பாதை அறிய நிற்கிறேன், பாதை காட்டுங்கப்பா. அடைக்கலான் குருவிக்கும் தஞ்சம் நீங்கப்பா. ஓடுகின்ற நதிகளுக்கும் பாதை நீங்கப்பா. அடைக்கலான் குருவிக்கும் தஞ்சம் நீங்கப்பா. ஓடுகின்ற நதிகளுக்கும் பாதை நீங்கப்பா. கண்ணீரோடு நின்றேனே, கண்ணீர் துடைத்தீரே. பாதை அறிய நின்றேனே, பாதை காட்டினீரே.